அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் மற்றும் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ்னு சொல்லக்கூடிய இவைகளை வாக்கியங்களில் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக ஐன்னா நான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மை செல்ஃப் அப்படின்னா நானே என்று அர்த்தம். ஐன்னா நான் அர்த்தம், மை செல்ஃப்னா நானே என்று அர்த்தம். வி அப்படின்னா நாம் அல்லது நாங்கள் என்று அர்த்தம். அவர் செல்ஸ் அப்படின்னா நாங்களே அல்லது நாமே என்று அர்த்தம். யூ அப்படின்னா நீ அல்லது நீங்கள். நீங்கிறதுக்கும் யூ தான், நீங்கள்ங்கிறதுக்கும் யூ தான். ஒரு நபரை குறிப்பிடக்குள்ள நீ அப்படிம்போ, பல பேர் குறிப்பிடக்குள்ள நீங்கள்போ, அப்படி இல்லைனாக்கா மரியாதையாக குறிப்பிடக்குள்ளே நீங்கள் அப்படிங்கிறத யூஸ். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது, யுவர் செல்ஃப், யுவர் செல்ஸ். ஒரு நபர் அப்படிங்கக்குள்ள நீ ஏ அப்படிங்கிறதுக்கு யுவர் செல்ஃப். பல பேரை குறிப்பிடக்குள்ள நீங்களே அப்படிங்கக்குள்ள யுவர் செல்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது தே அப்படின்னா அவர்கள். themselves அப்படின்னா அவர்களே என்று அர்த்தம், அவர்களே என்று அர்த்தம். he அப்படின்னா அவன் அல்லது அவர் என்று அர்த்தம். himself அப்படின்னா அவனே அல்லது அவரே என்று அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் ஹீக்கு ஈவன் இல்லது இவர் அப்படிங்கிற அர்த்தமாக இருக்குது. அதேமாரி ஹிம்செல்ஃபுக்கு அதேமாரி இவரே இல்லது இவனே அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. அடுத்தது ஷீ அப்படின்னா அவள் அல்லது இவள் என்று அர்த்தம். ஹர் செல்ஃப் அப்படின்னா அவளே அல்லது இவளே என்று அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் பெரிய பெண்களை மரியாதை குறிப்பிடுறதுக்கு கூட இதே வார்த்தை தான், வேறு தனியாக வார்த்தை கிடையாது. ஸோ அவங்கன்னு சொல்லி நம்ம சொல்கிறதுக்கும், பெண்களை ஒரு தனி நபரை அவங்கன்னு சொல்லி சொல்கிறதுக்கும் கூட ஷீன் தான் சொல்லி ஆகணும். அடுத்தது இட் அப்படின்னா இது அல்லது அது என்று அர்த்தம். இட் செல்ஃப் அப்படின்னாக்கா இதுவே அல்லது அதுவே என்று அர்த்தம். இட்டினுடைய நேரடியான அர்த்தம் என்னன்னா அது அப்படிங்கிறது, இதுக்கு இன்னொரு அர்த்தம் இது அப்படிங்கிறது. அதேமாரி இட் செல்ஃபுடைய நேரடி அர்த்தங்கிறது அதுவே அப்படிங்கிறது, அதுக்கு இன்னொரு அர்த்தம் இதுவே அப்படிங்கிறது. அதாவது இட்டை பொறுத்த வரைக்கும் பொருட்களுக்கு பயன்படுத்துவோம். ஓகே, அப்படிங்க உள்ள கிட்டக்க இருந்துச்சுனாக்கா இது அப்படிங்கிற அர்த்தத்தில் யூஸ் பண்ணணும். தூரமாக இருக்கக்குள்ள அது அது அப்படிங்கிற அர்த்தத்தில் இட்டை பயன்படுத்துவோம். இப்போ இந்த ஐ மற்றும் மை செல்ஃப் இந்த இரண்டையும் பயன்படுத்தி எப்படி வாக்கியம் அமைகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஐ ரிசால்வ் த இஷ்யூ மை செல்ஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பிரச்சனையை நானே சரி செஞ்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ரிசால்வ் த இஷ்யூ மை செல்ஃப் அப்படின்னா அந்த பிரச்சனையை நானே சரி செய்தேன் என்று அர்த்தம். அடுத்தது வியையும் அவர் செல்ஸையும் பயன்படுத்தி இந்த வாக்கியம், we painted our house ourselves அப்படின்னா என்ன அர்த்தம்னா எங்களுடைய வீட்டை நாங்களே பெயிண்டிங் செய்தோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது இந்த யுவர் செல்ஃபை பயன்படுத்தி ஒரு வாக்கியம், யூ டூ த ஹோம்ஒர்க் யுவர் செல்ஃப். ஹோம்ஒர்க்கை நீயே பண்ணு அப்படின்னு சொல்லி அர்த்தம். பொதுவாக ஸ்கூல்களில் சொல்லுவாங்க, ஓகே ஒருத்தருக்கு ஹோம்ஒர்க்கை நீங்களே பண்ணணும், நீங்கள் யாருடைய ஹெல்ப்பை எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி. அப்படி சொல்லக்குள்ள யூ டூ த ஹோம்ஒர்க் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே பல பேர் குறிக்கக்குள்ள அந்த யுவர் செல்ஃபுக்கு பதிலாக யுவர் செல்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தும். யூ டூ த ஹோம்ஒர்க் யுவர் செல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேரையும் குறிப்பிடுற மாதிரி சொல்கிறதுக்கு யூ டூ த ஹோம்ஒர்க் யுவர் செல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அடுத்தது தேயும் தம்செல்ஸையும் எப்படி பயன்படுத்துறது?
they prepare for the exam themselves. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர்கள் பரீட்சைக்கு அவர்களே தயாராகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீட் எக்ஸாம் இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா கோச்சிங் சென்டரில் சேர்ந்து படிப்பாங்க. சில பேர் அவங்களே வந்து கிராமங்களில் உள்ள மாணவர்கள் அவங்களே படித்து பல பேர் வந்து பாஸ் ஆகி நீட்டில் பாஸ் ஆகி வந்து எம்பிபிஎஸ் சீட்டு கிடச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி யாருடைய துணையும் இல்லாமல் அவர்களே பரீட்சைக்கு தயாராகிறது தான் தே ப்ரிப்பேர் ஃபார் தி எக்ஸாம் தம்செல்ஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஹீ ஹிம்செல்ஃபையும் பயன்படுத்தி அந்த வாக்கியம் ஹீ drove the car himself. He drove the car himself னா என்ன அர்த்தம்னா அவன் அல்லது அவர் அந்த காரை அவரே ஓட்டினார் என்ற அர்த்தம், அல்லது அவனே ஓட்டினான் என்ற அர்த்தம். அடுத்ததாக she மற்றும் herself இதை பயன்படுத்தின வாக்கியம், இதை பயன்படுத்தி இந்த வாக்கியம் she learned cooking herself. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சமையலை அவளே கற்றுக்கிட்டா என்று அர்த்தம். she learned cooking herself. யார்கிட்டையும் கற்றுக்காம ஸோ அவங்களே கற்றுக்கிறது, ஏதாச்சும் யூடியூப் பார்த்துட்டு அவங்களே சமையல் கற்றுக்கிறது, இந்த மாதிரி உள்ளது. அடுத்தது இட் இட் செல்ஃப். ஓகே, இட் ஃபெல் டவுன் இட் செல்ஃப். அதாவது ஒரு பொருள் இருக்குது, அது வந்து தானே மேலேருந்து கீழே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம என்ன சொல்லணும்? இட் ஃபெல் டவுன் இட் செல்ஃப். அது அதுவாகவே விழுந்துருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இதனுடைய அர்த்தம். இட் ஃபெல் டவுன் இட் செல்ஃப் அப்படின்னா அது அதுவாகவே விழுந்து விட்டது, அது தானாக விழுந்துருச்சு அப்படின்னு அர்த்தம்.